பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு யாரையோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்க அம்மா, நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்க தகப்பனாரே. பிரதர், நீங்கள் எல்லாத்தையுமே ஜெயிச்சிட்டீங்க. சிஸ்டர், நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லாமலேருந்து தான் ஆரம்பிச்சிங்க. இவ்வளவு தூரம் நீங்கள் வருவீங்கன்னு நீங்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் இவ்வளவு தூரம் நீங்கள் வருவதற்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய விட்டு கொடுத்தல், உங்களுடைய தன்மை, நீங்கள் செய்ததுதான் ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிச்சுட்டாரு. நீங்கள் சும்மாவே இல்லை. நீங்கள் இப்படி வருவீங்கன்னு யாருமே நினைக்கல. நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போவீங்கன்னு தான் நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இத்தனை நம்பி ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எதில் வேணாலும் தோற்று போயிருங்க. இந்த பிஸ்னஸ் எனக்கு கிடைக்காம போனால் கூட பரவாயில்ல, ஆனால் யாரை நான் ஜெயிக்கணும் சொல்லுங்களேன்? யாரை ஜெயிக்கணும்? மற்றவங்களை ஜெயிக்கிறத உலகமே பார்க்கும், மற்ற இடத்துல ஜெயிக்கிறத உலகமே பார்க்கும். ஆனால் உங்களை நீங்கள் ஜெயிக்கிறத யார் பார்ப்பா அப்படின்னா, உன்னதமான தேவன் பார்ப்பார். உன்னதமான தேவன் பார்ப்பார். உன்னதமானவர் உங்களையும் என்னையும் எதில் ஜெயிக்க பண்ண பார்க்குறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்குள்ள ஜெயிக்கிறீங்களான்னு தான் ஆண்டவர் பார்க்குறார். உங்களை ஜெயிக்கிறீங்களான்னு தான் பார்க்குறார். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, நீ வேலையில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, நீ உன் குடும்பத்தில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன ஜெயிக்கணும் அப்படின்னா, சத்ரு உனக்குள்ளே ஆசை இச்சைகளை கொண்டு வருவான், தேவையில்லாத காரியத்தை கொண்டு வருவான், அசுத்த பாவத்தை கொண்டு வருவான். ஆனால் உங்கள் சரீரத்தை மாயைக்கு ஒப்பு கொடுக்காதீங்க, உங்கள் சிந்தையை மாயைக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. நீங்கள் உங்களிலே ஜெயிக்கிறதை பரலோகம் நிச்சயமாய் அங்கீகரிக்கிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களை ஜெயிக்காட்டா சிங்காசனம் உங்களுக்கு கொடுக்கப்படாது. உங்களை ஜெயிக்காட்டா நீங்கள் எந்த இடத்துலையும் ஜெயித்த நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியாது. ஆண்டவரிடத்தில் ஒன்று மட்டும் கேட்கணும், ஆண்டவரே, என்னை ஜெயிப்பதற்குரிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. சத்தமாக எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? உங்கள் கோபத்தை நீங்கள் அடக்கி ஆளுங்க, உங்களுடைய எரிச்சலை நீங்கள் அடக்கி ஆளுங்க, உங்களுடைய சரீரத்தில் எழும்புகிற அந்த இச்சைகளை நீங்கள் அடக்கி ஆளுங்க. நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஜெயிக்கணுன்றத நீங்கள் உங்கள் மனசில் நினைங்க. வேதம் சொல்லுகிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் வெளி தோற்றத்தை பார்க்கிறார்கள், வெளியிலே இருக்கிற ஜெயத்தை பார்க்கிறார்கள். உங்கள் காரை வச்சு மதிப்பு போடுவாங்க, உங்களுடைய லேண்டை வச்சு மதிப்பு போடுவாங்க, உங்கள் வீடை வச்சு மதிப்பு போடுவாங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை வச்சு மதிப்பு போடுவாங்க, நீங்கள் ஓட்டுகிற அத்தனை வாகனத்தை வைத்து மதிப்பு போடுவார்கள். ஆனால் பரலோகம் அப்படி மதிப்பு போடாது. பரலோகம் இந்த உலகத்திலே நீங்கள் ஜெயிக்கிற ஜெயத்தை வைத்து மதிப்பு போடும். என்னுடைய பிள்ளை இன்றைக்கு இந்த மாம்சத்தை ஜெயித்திருக்கிறான், இந்த அசுத்தத்தை ஜெயித்திருக்கிறான். ஆண்டவர் உங்களுடைய ஜெயத்தின் மேல் பிரியமாயிருக்கிற தேவன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பிரதர், உங்களுடைய வாழ்க்கையை இழந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எதையுமே இழந்துடாதீங்க. உங்களுடைய ஆசீர்வாதமே எதில் இருக்கு அப்படின்னு சொன்னா, என்னை நான் ஜெயிக்கணும், என்னை நான் ஜெயிக்கணும், என்னுடைய சிந்தனையை நான் ஜெயிக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் கேட்பீங்களா? இந்த மாதம் முழுக்க முழுக்க நீங்கள் உங்களை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நான் நம்புகிறேன் இந்த உலகத்தையே நீங்கள் ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயித்திடலாம். எத்தனை பேர் எதிராய் வந்தாலும் உங்களால் சகலவற்றையும் ஜெயிக்க முடியும். எந்த இடத்திலையும் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். தன்னை ஜெயிக்கிற ஒரு மனுஷன் உலகத்தையே ஜெயிப்பான். உங்களுக்குள்ளே எழும்புகிற ஆசை இச்சைகளை ஜெயித்து கொள்ளுங்கள், ஜெயித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! தகப்பனே, தகப்பனே, என்னை ஜெயிப்பதற்கு எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா! கைகள் அப்படியே மேலே உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். இந்த மாதம் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம், சொல்லுங்கள், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது உண்மை உள்ளது, உண்மை உள்ளது, முழு பலத்தோடு உண்மை உள்ளது, உண்மை உள்ளது. மலைகள்
பெயர்ந்தாலும், சமுத்திரங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபையை எனக்காக எப்பொழுதும் வைக்கிற ஒரு நல்ல தேவன், ஒரு நல்ல தேவன். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை ஜெயிக்க பண்ணுவதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என்னே சரேசுவை நான் போற்றி மகிழ்ந்தேன், என்னே சரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்தேன். கோர பயங்கரமா புயலில் கொடியாரையின் மத்தியில் பாடும், கோர பயங்கரமா புயலில் கொடியாரையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு இருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது, அவர்களுடைய குணங்களை பார்க்கும்போது, அவங்க செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், அவங்கள மாதிரி இதை செய்தா என்ன, அவங்கள மாதிரி இதை செய்தா இந்த உணர்வுகள் உங்களுக்குள்ள வராதுன்னு நான் சொல்லலை, வராதுன்னு சொல்லலை. ஒரு வாலிப தம்பிக்குள்ள வராதுன்னு சொல்லலை, தங்கச்சிக்குள்ள வராதுன்னு சொல்லலை. எல்லார போல உள்ள உணர்வுகள் உங்களுக்கு வரும். இன்னும் சொல்ல போனா எல்லாரை விட அதிகமாக தான் உங்களுக்கு வரும், எல்லாரை விட அதிகமாக வரும். ஆனால் நீங்க யாரை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய உணர்வுகளுக்கு எல்லாத்துக்கும் நான் கட்டுப்பட்டு விட சொல்லுங்க முடியாது. எனக்குள்ளே எழும்புகிற எல்லா ஆசைகளையும் நான் நிவர்த்தி செய்ய சொல்லுங்க சத்தமா, நிவர்த்தி செய்ய முடியாது. எனக்கு தோன்றது எல்லாத்தையும் செய்ய முடியாது. அதைத்தான் வேதம் சொல்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு, எல்லாம் எனக்கு. முதல்ல யாரை ஜெயிக்கணும், யாரை ஜெயிக்கணும் கேட்கல. எனக்குள்ளே இருக்கிற எதிர்மறையான எண்ணத்தை ஜெயிக்கணும், எனக்குள்ளே இருக்கிற பயத்தை நான் ஜெயிக்கணும், எனக்குள்ளே இருக்கிற தீமைகளை நான் ஜெயிக்கணும். என்னையே நான் ஜெயிக்கலைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஜெயமும் எனக்கு நிரந்தரமானதா இருக்காது. ஆனால் என்னை நான் ஜெயிப்பேனே ஆனால் எந்த தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு போய் விட்டாலும் அந்த இடத்துல நீங்க தோற்று போய் வர மாட்டீங்க, அந்த இடத்துல ஜெயத்தோடே கடந்து வருவீர்கள். ஸோ முயற்சி எடுக்கலாமா? யாரை ஜெயிக்க போறேன் சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு போட்டியாளன், உங்களுக்கு போராளி, உங்களுக்கு எதிரி வேற யாரும் கிடையாது. கேட்கல? சுத்தமா சொல்லுங்க. உங்க எதிரி என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க நினைக்கிறீங்களா? பக்கத்து வீட்டுக்கார எதிரி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான், சீக்கிரமா போயிடுவாங்க. ஆனா நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு எதிரியை நம்ம சுமந்துட்டே வாழணும், ஒரு எதிரி பின்னாடியே போகணும். அந்த எதிரியை விட்டுட்டு நம்மளால வாழவே முடியாது. அந்த எதிரி எப்பொழுதுமே நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க. அந்த எதிரி வேற யாரும் கிடையாது. சொல்லுங்க, உங்க கையை நீட்டி உங்களை பார்த்து சொல்லுங்க, உனக்கு எதிரி வேற யாரும் இல்லடா. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, உனக்கு எதிரி வேற யாருமே கிடையாது. உனக்கு எதிரி யாருமே இல்லப்பா.
நீ தான் உனக்கு எதிரி. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, உங்களை சுற்றி இருக்கிற எதிரி 10 வருஷம் 5 வருஷம் உங்களோட இருந்திருக்கும், ஒரு 3 வருஷம் இருந்திருக்கும். சில எதிரி 3 மாதம் தான் நம்மோட இருந்துச்சு. ஆனால் நீங்கன்ற ஒரு எதிரி உங்களுக்கு என்ன வயசு? 41, 42? ஆமாப்பா, 42 வருமா? ஒரு எதிரியை, ஒரு மாம்சத்தை என்னால் ஜெயிக்கவே முடியல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உங்களை ஜெயிப்பது தான் பெரிய ஜெயம். என்னை நான் ஜெயிப்பது தான் பெரிய ஜெயம். என்னை நான் ஜெயிப்பேனே ஆனால் பரலோகம் என்னை பார்த்து சந்தோஷப்படும். என்னை நான் ஜெயிப்பேனே ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற சமாதானமான வாழ்க்கை எனக்கு நிச்சயமாய் உண்டாகும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஆமென். ஒரு விஷயம் கூட சொல்லலாம். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லாரும் பயங்கரமான கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு சேர்த்து வைத்த சத்தமாய் இயேசு என்னும் நாமமே பாடுவோம். ஆத்துமாவின் வீரரே, இயேசு என்னும் நாமமே, ஆத்துமாவின் வீரரே, என் நேசர் இயேசுவை போற்றி மகிழ்கிறேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது 47வது வசனத்தை வாசிக்கலாமா? 47. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அடுத்த வசனம் 48வது வசனம். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாத்தான் வேல் என்கிற இந்த தேவ மனுஷன் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். வந்து நின்ன உடனே அவனுடைய பேரை ஆண்டவர் கூட சொல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னா, இதோ உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேல் அப்படின்னா அவனுடைய கேரக்டரை, அவனுடைய இருதயத்தை அப்படியே அவர் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்னோட நீங்க பழகல, என்ன இதுவரைக்கும் நீங்க ஒரு நாள் கூட பார்த்ததில்ல, என்னை குறித்து யாருமே உங்களுக்கு சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் என்னுடைய கேரக்டர் அப்படியே சொல்கிறீங்களே அப்படின்னு பிரமிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்பா உன்னுடைய கேரக்டர் மட்டும் கிடையாது, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு மட்டும் நீ அது மட்டும் எனக்கு தெரியும்னு நினைக்காத. நாத்தான் வேலு உன்னை கூப்பிட்டுட்டு திரும்பி இப்போ என்னிடத்துல கூட்டிட்டு வரான். ஆனால் நாத்தான் வேலு உன்னை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி நீ எங்க உட்கார்ந்த? நீ அத்தி மரத்தின் கீழ். அப்படின்னா உன்னுடைய கேரக்டர் மட்டும்தான் எனக்கு தெரியும்னு நினைக்காத. நீ எந்த பிளேஸ்ல எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறன்றது கூட எனக்கு, நீ பாத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த மரத்தை ஆண்டவர் சொல்லி லொக்கேஷனை கொத்தர் கொடுக்குறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, அவருக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிற லொக்கேஷன் நமக்கு தெரியும். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு நம்மை குறித்து தெரியாத ஒரு இடம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ பாருங்களேன், நீங்க காந்திபுரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, காந்திபுரத்தில் இருக்கிறீங்களா, உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. அப்படின்னா உங்கள் லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணுறீங்களா, அவ்வளோதான். நீங்கள் லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க.
ஆனா நீங்க இருக்கிறது காந்திபுரம் தான். ஆனா உங்களுக்கு உள்ள ஒன்று ஓடிட்டு இருக்கும், உங்க லைஃப் ஒன்றை நோக்கி போயிட்டு இருக்கும். நீங்க காந்திபுரத்தில் இருக்க மாட்டீங்க. நீங்க எங்க இருப்பீங்க தெரியுமா? மலேசியா, சிங்கப்பூர், நாகர்கோயில், சென்னை, அந்த இடத்துல உங்க சிந்தை ஓடிட்டு இருக்கும். ஐயோ ஐயோ இப்படி இருந்தேனே. ஆனா தேவன் எங்க அறிந்திருக்கிறார் அப்படின்னா, நீங்க அதான் நீ வானத்திற்கு ஏறினாலும் அங்கே நான் இருக்கிறேன், நீ பாதாளத்திற்கு படுக்கை போட்டாலும் இங்கே இந்த கூட்டத்தில் இல்லை இந்த சத்தத்தை கேட்கும் போதுக்கு யாருக்கு உங்கள் லொக்கேஷன் தெரியாவிட்டாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டு சந்துக்குள்ள, எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்துக்குள்ள, எந்த தெருவில், எந்த இடத்துல பிரச்சனையோடு இருக்கிறீர்கள் என்கிறதை கர்த்தர் நாத்தான் வேலுக்கு அறிய முடியுமானால் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு தெரியும், நம்முடைய லொகேஷனை அழகாய் அறிந்திருக்கிறவர் கர்த்தர். இப்போ நாத்தான் வேலை பார்த்து சொல்றாரு, நீ இதுக்கே பிரமிக்காதப்பா, இதற்கே ஆச்சரியப்படாத. நீ பிலிப்பு கூப்பிடுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கிறத நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சொன்ன உடனே அவன் ரொம்ப பிரமிக்கிறான். அப்போ இதுல என்னன்னா, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் எங்க ஜெயிக்கிறதற்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, யாருக்குமே தெரியாத, யாருமே அறியாத ஒரு இடத்துல ஒரு ஜெயோன்ற ஒன்று நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஜெயிச்சிட்டோம். இன்னைக்கு எதுக்கு போராடுறோம்? எந்த ஜெயத்திற்கு போராடுறீங்க? எந்த ஜெயம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம்? மற்றவங்க முன்னாடி நம்ம ஜெயிக்கணும், மற்றவங்க முன்னாடி ஜெயிக்கணும், சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியும் ஜெயிக்கணும். ஆனால் ஜெயம் என்கிறத கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். நீங்க செக் பண்ணுங்க, நீங்க கேட்டு பாருங்க. 10 பேர் இருக்கும்போது சிகரெட் அடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. 10 பேர் இருக்கும்போது கெட்ட வார்த்தை பேசாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 10 பேர் இருக்கும்போது ஆறாத போது, யாரும் கவனிக்காத போது, யாருமே அந்த இடத்துல வராத போது, தனியாக இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் தோற்று போறாங்க, நிறைய பேர் தோற்று போறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா, நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே, நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே. உங்களுக்கு ஏற்கனவே தாவீதனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தாவீது அந்த சிங்கத்திற்கு முன்பாய், கரடிக்கு முன்பாய் நின்னவன் கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் போது இவனை எப்படி சிங்கத்தையும் கரடியையும் என்னை கொண்டு ஆண்டவர் ஜெயிக்க பண்ண கூடுமானால் இந்த கோலியாத்தை ஜெயிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கு. யோசேப்பு யாரும் பார்க்காத இடத்திலே போத்திபாருடைய மனைவியிடத்திலே ஜெயித்ததினால் ஆண்டவர் அந்த நாட்டிலேயே ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு இந்த மாதம் ஆண்டவர் தேடுகிறார், ஆண்டவர் தேடுகிறார். உங்களுடைய ஜெயத்தை கர்த்தர் வாஞ்சிக்கிறார். எங்க ஜெயிக்கணும்னு ஆண்டவர் ஆவலா இருக்கிறார் அப்படின்னா, மகளே நீ ஜெயிக்கணும், மகனே நீ ஜெயிக்கணும். எங்க ஜெயிக்கணும்னு, ஆண்டவரே நீர் பார்க்கிற இடத்திலே, யாரும் பார்க்காத அந்த இடத்திலே நான் ஜெயிப்பதற்கு கர்த்தர் எனக்கு இந்த மாதத்திலே பெரிய பலனை கர்த்தர் தருவாராக. யாரும் பார்க்காத இடத்திலே ஜெயிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். அவர்களை கர்த்தர் நிறுத்துவார், அவர்களை கர்த்தர் நடத்துவார். அந்த ஜெயம்தான் ஒரு சரியான ஜெயம். ஹல்லேலூயா, ஆமென். சவுலுடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான். சாமுவேல் நிற்கும் போது நான் ஜெபம் பண்றேன், நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். ஆனால் சாமுவேல் அந்த பக்கம் போன உடனே எல்லாம் மாறிடும். சிலர் பாருங்களேன், சர்ச்சில் இருக்கும்போது அவர்களை போல நல்லவர்கள் ஒருவருமே இல்லை. அவ்வளோ நல்லவங்க, அவ்வளோ நல்லவங்க. சர்ச்சுக்குள்ளே வரும்போது சிகரெட் பாக்கெட் சர்ச்சுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க, காரில் இருக்கும். ஆனால் சர்ச்சை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் எல்லாமே வந்துடும்.
ரோட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சில தெரிஞ்ச நபர்களை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில நபர்கள் வந்து தன்னுடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய குச்சியை நீட்டிகிட்டு இருப்பாங்க, அப்படியே ஊதிட்டே இருப்பாங்க. நம்முடைய முகத்தை பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ ஒரு சிகரெட்டு போயிடுச்சே, ஐயோ ஒரு பீடி போயிடுச்சே, அடுத்த செகண்ட் பார்க்குறாங்களோ இல்லையோ நம்ம முகத்தை பார்த்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் பின்னாடி கையை கட்டி அந்த சிகரெட்டை கீழே போட்டுட்டு காலில் ஒரு மிதிச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இந்த சிகரெட்டெல்லாம் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பபுள்கா மாதிரி நிறைய மிட்டாய் வந்துருச்சு. அவங்க வாயில் போட்டுட்டு ஸ்மெல் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது ஆரம்பத்தில் தான் தெரியாது. சிகரெட் அடிக்கிற ஒரு பர்சன் வந்து என்னதான் மவுத் ப்ரெஸ் போட்டாலும் அவங்க பேசும்போது அவங்களுடைய வாயிலிருந்து கண்டிப்பாக ஸ்மெல் வரும். அது வந்து நிறைய பேருக்கு தெரியும். சில வீட்டில் வந்து மனைவி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் பிரச்சனை பண்ண மாட்டாங்க? ஒரு குடிகாரனோட எப்படி வாழ முடியும்? குடிகாரனுடைய வாயிலிருந்து எவ்வளவு நாத்தம் வரும், ஒரு சிகரெட் அடிக்கிறவங்களுடைய வாயிலிருந்து எவ்வளோ நாத்தம் வரும். அந்த மனுஷனோட எப்படி வாழ முடியும்? ஒரு நாத்தத்தோடு எப்படி வாழ முடியும்? நம்ம இனி குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை, ஒற்றுமை இல்லை, நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, என் மனிதன் முகத்தை பார்த்தாலும் என் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். எங்கே பார்க்குறார் அப்படின்னு சொன்னான், ஆமென், நீ ஜெயிக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு, நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு, நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. அது எங்க அப்படின்னு சொன்னா, யாருமே பார்க்காத, யாருமே இல்லாத, யாருமே என்னை கவனிக்க முடியாத, யாருமே தட்டி கொடுக்காத இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு இடத்துல கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறார். நீதான் அந்த மகள், நீதான் அந்த மகன். உன்னால ஜெயிக்க முடியல, காலையில எழும்பி ஜெயிக்கிறதற்காக போராடுகிறாய், ஜெயிக்கிறதற்காக என்னென்னமோ பிரயாசம் எடுக்கிறாய். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, ஜெயிக்கவே முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ அந்தரங்கத்துல ஜெயிக்கல, நீ தனியாக ஜெயிக்கல, யாரும் பார்க்காத இடத்துல ஜெயிக்கல. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்க பக்கத்துல வந்து நின்று, இல்ல உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு மகனே, ஒப்புக்கொடு மகளே, நான் உன்னுடைய வேற்றுமையானதை அல்ல, உன்னுடைய அந்தரங்கத்தை பார்க்கிறேன், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறேன். அதிலே ஜெயிக்காவிட்டால் இந்த ஜெயம் நிற்காது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நிற்காது என்று வாக்கு கொடுக்கிறார். கவனிங்க, இப்ப பாருங்களேன், இது வேதத்தில் வந்து நம்ம வாசித்த இந்த சாலமோன் வந்து எவ்வளவு ஜெயம், எவ்வளவு ஜெயம். எங்க இருந்து அவனுடைய ஜெயத்தை பார்க்கறதுக்கு ஆள் வந்தாங்களாமா? சேபா நாட்டினுடைய ராஜஸ்திரீ. சேபா நாடு அப்படின்றது அது ஒரு தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் பேர் போன இடம். அந்த நாட்டினுடைய ராஜாவுடைய பொண்ணு யாரை பார்க்கணும்னு நினைச்சாங்களாமா? பல பல நாடுல இருந்து, பல பல ஊர்ல இருந்து கப்பலா வரும்போது சும்மா வரல, நிறைய பரிவாரத்தோட. நீங்க அந்த சாப்டரை வாசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்த அந்த பொருளை பார்த்து சாலமோனே மிரண்டு போயிடுறாரு, என்ன இவ்வளோ அழகா கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆனா அந்த பெண் வந்து இந்த சாலமோன் கட்டின அரண்மனை, அங்க இருக்கிற செட்டப், அங்க இருக்கிற ஒழுங்க பார்த்து அப்படியே பிரமிச்சுட்டாங்களாம். மனுஷன் இவன், என்னையா இப்படி ஒரு மனுஷன், இவ்வளோ ஒரு ஞானம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளையே, சாலமோன் வெளியில எல்லாருக்கும் முன்னாடியும் ஜெயிச்சிட்டான், எல்லாருக்கும் முன்னாடியும் ஜெயிச்சிட்டான். எல்லாரும் வந்து பார்த்தாங்க, எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசினாங்க. ஐயோ ஐயோ, ராஜா மாதிரி யாரும் இருக்க முடியாது, யாரும் இருக்க முடியாது. ஆனா எங்க ஓட்டை இருந்துச்சு, எங்க ஓட்டை இருந்துச்சு சொல்லுங்க? கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓட்டை, யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஓட்டை, மறைஞ்சிருந்த ஒரு ஓட்டை. ஆனா அந்த ஓட்டை வழியாய் தண்ணி லீக் ஆயிட்டே இருந்துச்சு. தண்ணி ஒன்னொன்னா, பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்ளுகிறார்கள். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யாருக்கும் அறியாம செஞ்சு கடைசியில் தன்னுடைய வெற்றியே இழந்தவன் தான்
இந்த சாலமோன் கர்த்தர் யாரோ ஒருத்தரை எச்சரிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரையோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவாய் முகமுகமாய் ஆண்டவர் பேசுறாரு. முகம், நீதான் மகனே, நீதான் அந்த பிள்ளை. நீ இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு என்ன காரணம்? நீ இந்த சூழ்நிலைக்கு வருவதற்கு என்ன காரணம்? தேவன் உங்களுக்கு கொடுக்காமலா? தேவன் உங்களை நம்பாமலா? தேவன் உங்களுக்கு செய்யாமலா? எல்லாத்தையும் கொடுத்தார், எல்லாத்தையும் ஆண்டவர் செய்தார். ஆனால் இந்த அளவிற்கு வந்ததற்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்லை. நீ அந்தரங்கத்துல ஜெயிக்கல, நீ தனியாக ஜெயம் இல்லை. அதனாலதான் உங்க மனசுல சமாதானம் இல்லை. அதனாலதான் உங்களுடைய சரீரம் முழுக்க வியாதியா இருக்கிறது. அதனாலதான் இவ்வளவு நீங்க கஷ்டப்படுறீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நீ மனம் திரும்பு, நீ மாறு. அதுக்காக தான் இந்த மாதம் உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். உன்னை ஜெயிக்க பண்ணுகிற கிறிஸ்து ஆவலா இந்த இடத்துல வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கும் போது ஆவலாய் வந்திருக்கிறார். நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. மா பாவியாம் என்னை நினைக்க இந்த மண்ணான நான் எம்மாத்திர ஆண்டவரே, மண்ணான நான் எம்மாத்திர ஆண்டவரே, நான் நானாக தான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் நானாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை, நோவாவை போல் நீதிமான் இல்லையே. பாடுவோம். யோசேப்பை போல் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி, ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எல்லாரும் நம்மளை வெளியே பார்க்கும்போது அவருக்கு ஒரு பழக்கம். அவருடைய கண்ணு டைரக்டா எங்க ஸ்கேன் பண்ணும்னா, கதவை சாத்தும் போது உலகத்துல இருக்கிற நிறைய பேர் கண்ணுக்கு முன்னாடி சாத்தி இருக்கிற கதவு தான் தெரியும். ஆனா நான் ஆராதிக்கிற கர்த்தருக்கு மட்டும் சாத்தி இருக்கிற கதவு தெரியாது. உள்ள இருக்கிற என்னதான் தெரியும். உள்ள இருக்கிற என்னதான் தெரியும். வாலிப தம்பி, தங்கச்சி, ஆண்டவர் உன் கூட தெளிவா பேசுறாருப்பா. நீ ஜெயிக்கணும். நீ மட்டும் அந்த ரங்கத்துல ஜெயிச்சேன்னா
நீ மட்டும் தனியே ஜெயிச்சிட்டேன்னா, நீ மட்டும் யாரும் பார்க்காத இடத்துல நீ ஜெயிச்சிட்டேன்னா, உன் நெற்றில நீ இப்பவே எழுதி வச்சுக்கோ, நீ கண்டிப்பா தோற்று போக மாட்ட. நீ தோற்று போக மாட்ட. அந்தரங்கத்துல ஜெயிக்கிற ஒரு தேவ பிள்ளை, அந்தரங்கத்துல யாரும் பார்க்காத இடத்துல, யாருக்குமே தெரியாத இடத்துல ஜெயிக்கிற பிள்ளை, கண்டிப்பா மற்றவங்களுக்கு முன்னாடி அவன் தோற்று போக மாட்டான். ஒரு நாள் கோலியாத்தே அவனுக்கு முன்னாடி எதிராக வந்து நின்னாலும் அவனுக்கு கண்டிப்பா பயம் வராது, பயம் வராது. அவனை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிற பெரிய நிச்சயம் உண்டாகும். ஜெயிக்க பண்ணுகிற தேவன், ஜெயிக்க பண்ணுகிற தேவன். தகப்பனே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.